அந்த பெரிச்சாளி, அந்த எலிகள் அது மூலமாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த குரங்குகளுக்கு வந்துருக்கு. குரங்கு வந்து மனுஷனுக்கு பரவி இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது காமனாக இருக்கக்கூடியது தான். அதாவது நம்ம மத்திய ஆப்பிரிக்கா, ஸோ அந்த நைஜீரியா அந்த போன்ற பகுதிகள் வந்து காமனாக இருக்கக்கூடியது தான். அது பெருசாக ஒன்று கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2024 பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அதிகமாக பரவி இருக்குது. கிட்டத்தட்ட இது வரை பார்த்திங்கன்னா வந்து 14,000 பேருக்கு பரவி இருக்குது. அது 500 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க வந்து இப்போ வந்து ஆப்பிரிக்கா மட்டும் கிடையாது, ஸ்வீடன், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கனடா, பாகிஸ்தான் இதோட பரவி இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதோட இன்குபேஷன் என்னென்னு பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா வந்து 5 to 21 நாள் இதோட இன்குபேஷனு. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா வந்து உடம்புல என்ன வந்து பெயினாக இருக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும், தலைவலி, இதெல்லாம் வந்து அதோடைய சிம்டம்ஸாக காணப்படுது. இது வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாடி கான்டாக்டில் மனுஷன் வந்து பாடி கான்டாக்டில் இருக்கும்போது பரவுது. ஸோ வந்து பக்கத்தில் இருக்கும்போது பரவுது. இது நம்ம ஊரில் சொல்கிறாங்களா சாதாரணமாக அந்த சின்னம்மை பெரியம்மை அந்த மாதிரியான வகையான நோயை சார்ந்தது தான். ஆனால் இதுக்கு வந்து வேக்சின் இன்னும்